குட் மார்னிங். நாங்க இன்றைக்கு பார்க்க இருக்கிறது கிரேட் 11 GCOL பேப்பர் மேத்ஸ் பேப்பர் 2024-25 மினிஸ்ட்ரியால் வெளியிடப்பட்ட மேத்ஸ் பேப்பர் ஒன்று தான் பார்த்து கொண்டு வரோம். அதுல ஏற்கனவே என்னது பார்ட் 1ல ஏ பார்ட் அண்ட் பி பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி பார்ட் 2ல முதல் 9 கேள்வியும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறேன் இந்த சேனல்ல. ஆகவே நீங்க போய் இந்த வின்ஸ் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் எஸ்எல் யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். இப்ப முதலாவது பார்த்துக்கொள்வோம். குறுக்குவெட்டு பரப்பளவு 24 சென்டிமீட்டர் வர்க்கமும் நீளம் 9 சென்டிமீட்டரும் கொண்ட திண்ம லோக அரியம் ஒன்று. லோக அரியம் ஒன்று உருக்கப்பட்டு லோகம் வீணாகாதவாறு 6 சென்டிமீட்டரும் உயரம் 3-6 சென்டிமீட்டரும் கொண்ட 10 செவ்வட்ட உருளைகள் ஆக்கப்பட்டன. அப்ப புள்ளி உங்களுக்கு விளங்கி இருக்க வேணும். அதாவது ஒரு உருவம் உருக்கப்பட்டு இது ஒரு செய்யப்படுதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது என்னத்துக்கு சமப்படுத்தணும், கனவளவுக்கு சமப்படுத்த வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ஆகவே பாப்போம் அடுத்தது. அது எஞ்சும் உலோக கனவளவு. அப்ப இப்படி செய்யல கொஞ்சம் கனவளவு எஞ்சுதான். அவ்வளவு 18 பையார் கனம் எஞ்சி ஏனேன். ஆகவே ஆரைய வகையாக போவேன காட்டுகன்னு சொல்லியிருக்குது. அதுல சொல்லியிருக்கிறோம் பை சமன் 3.14 என கொண்டு. அப்ப முதலாவது நாங்க பிரதியில தேவையில்லை, பையுக்கு பதிலாக என்ற ஆன்சர் பையிலேயே கொடுக்க வேணும். சரிதானே? ரைட். ஆகவே அப்ப நாங்க என்ன செய்யலாம், மொத்தம் அரியத்தின கனவளவு தெரியும். அதுல எவ்வளவு வேஸ்டா போகுது, 18 பையார் கனம் வேஸ்டா போகுதுன்னு தெரியும். மிச்சம் அவ்வளவு என்ன செய்ய போறோம், உருளை செய்ய போறோம். எத்தனை உருளை செய்ய போறோம், 10 உருளை செய்ய போறோம். சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரியத்தின கனவளவு என்னது, குறுக்கு வெட்டு பிறப்பு தர நீளத்தை பெருக்கினா அரியத்தின கனவளவு வரும். ஓகே, உருளையின கனவளவு என்னது, பையார் வர்க்கம் h. ஓகே, அப்படி எத்தனை உருளை, 10 உருளை. ஆகவே என்னது 24 தர 9. அதுல இருந்து வீணாக போன இதை கழிக்கிறோம். கழிச்சால் பை 6 ஆரை. ஆகவே என்னது உருளை என்ற ஆரை வந்து r, உயரம் 3r. பையார் வர்க்கம் ஹெச்சுக்கு பதிலாக என்னது 3r போட்டு கொள்றோம். சரிதானே? அப்ப இதை சுருக்கி விட்டோம்னு சொன்னால் இதை பெருக்கினா 216. 10 இந்த 10 3 பெருக்கப்பட்ட 30 பையார் வர்க்கம். இன்னொரு ஆர் சேர்ந்தால் பையார் கனமாக இருக்கும் 30 பையார் கனம். சரிதானே? ரைட். அடுத்த ஸ்டெப் என்ன செய்வீங்க, இந்த -18 இங்க வந்து கூட்டுப்படும். இதுலையும் பையார் கனம், இதுலையும் பையார் கனம் அவ கொண்டு சேரும். ஆகவே 48 பையார் கனம். ரைட். இப்ப என்ன செய்வோம், 48 இங்க கொண்டு வகுப்பீங்களா என்ன? ஆகவே வகுத்து விட்டால் இவ்வகையாக காணப்படும். சரிதானே? ரைட். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது, 48 இங்க வந்து வகுப்பட்டால் 248 வகுத்து விட்டால் உங்களுக்கு பையார் கனம் வந்து வந்து கொள்ளும். சரிதானே பிள்ளை? ரைட். அடுத்து நாங்க என்ன செய்யலாம், இதை மேலேயும் கீழையும் சுருக்கலாம். எத்தனையால 24 சுருக்கலாம். 24 சுருக்கினால் 9 பையார் கனம் வந்து வந்து கொள்ளும். சரிதானே? ரைட். ஓகே. ஆனால் இப்ப எங்களுக்கு ஆரத்தனை காணணும். ஃபர்ஸ்ட் பைய கொண்டு போனால் என்னது 9 பை. அப்ப ஆர் கனம் சமன் 9 பை. இப்ப என்ன செய்ய போகுது, இந்த கனம் சமன்கங்கள் வந்தால் உங்களுக்கு இவ்வகையாக ஆன்சர் வந்து கொள்ளும். ஓகே, ஸ்கொயர் ரூட் வந்து 3 போட்டு 9 பையாக இருக்கும். சரிதானே? அதுதான் முதலாவது என காட்டுக்குன்னு சொல்லியிருக்கு. அது செய்தாச்சு. ரைட். இப்ப நான் ஆற காண வேணும், ஆரியத்தான் காண சொல்லியிருக்கிறாங்க முதலாம் தசமதானத்துக்கு. ஆகவே நாங்க என்ன வச்சு செய்ய இல்லாத என்ன, ஆகவே நாங்க என்னது மடக்கைக்கு போக வேணும். அப்ப இஞ்சால இடது பக்கம் மடக்க பாவிச்சோம், அங்க மடக்க பாவிக்கணும் பார்ப்போம். அப்படி பாவிக்க மாட்டோம். ரைட். அப்ப இஞ்சால பார்த்தோம்னா log r போட்டிருக்கிறேன். ஓகே, வர்க்கமூலத்துக்குள்ள 3 சொன்னா நாங்க என்ன போடுவோம், 1/3 முழு பிராக்கெட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன வரும், முதலாவது என்னது log 9. ஓகே, log 9 சொல்லும் பொழுது பிள்ளைகள் இதுல பாருங்க, நான் விட்டுட்டேன். ரைட். இதுல LG என்று போடும் பொழுது 10 போடக்கூடாது, LOG போட்டாதான் 10 போடணும். ரைட். ஆகவே அப்ப உங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஓகே, ஆகவே 1/3 log 9. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் அதோட என்ன செய்ய போறோம், இந்த 2 பை பிரிப்படுது. ஆகவே லொகுமாக என்ன செய்யணும், கழிப்பட வேணும். ஆனால் 2 பையும் என்ன செய்யப்படுது, பெருக்கப்படுது. அப்ப கூட்டுப்படும். ஆகவே log 2 பிளஸ் log பைக்கு பதிலாக 3.14 போட்டுக் கொள்வோம். சரிதானே பிள்ளை? அடுத்தது என்ன செய்வோம், இப்ப இது 2ஐயும் என்ன மடக்க பார்த்தோம்னு சொன்னால் இருக்கு என்னது log 9 தொண்டுக்கு பாத்தீங்கன்னா 0.9542. அப்ப 9.542 வரும். அப்ப ஒரு தானம் படியினால 0.5 வந்து கொள்ளும். உங்களுக்கு நியம வடிவத்தில் எழுத தெரியும்.
அதே மாதிரி log 2 20க்கு 10 30 10 வந்து கொள்ளும். ஆகவே இந்த ஒரு தானம் ஆகவே சைவர் தசமன் வந்து கொள்ளும். அதே மாதிரி log 31 4க்கு பாப்பிங்கள் மடக்க வைப்படல. ஆகவே 31 4க்கு பார்த்துட்டு ஒரு தானம் தள்ளி குத்திருக்காங்கவே 0 தசமன் வந்து கொள்ளும். அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்வீங்க? இது ரெண்டையும் கூட்டிக் கொள்வீங்க. இது ரெண்டையும் கூட்டினா 0.79 வந்து கொள்ளும். சரி தானே வந்து கொள்ளும். அடுத்தது அப்புறம் என்ன செய்வீங்க? இதுல இருந்து இதை கழிச்சு கொள்வீங்க. ரைட்? கழிச்சால் எங்களுக்கு என்னது? இந்த பெருமானம் வந்து கொள்ளும். அப்புறம் என்ன செய்வீங்க? இந்த 3ஆல வகுத்து கொள்வீங்க. வகுத்து விட்டால் நான் நேரடியா போட்டுட்டேன். அதாவது என்னது? வகுத்து விட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 0.0521 வந்து கொள்ளும். ஆகவே ஆரத்தான் காண வேணும். ஆகவே என்னது? நாங்க லொக் அங்கால போன ஆன்டி லொக்காக வரும். ஆன்டி லொக் முரண்படக்கை பார்க்க போறோம். ரைட்? பார்த்த மண்டலம் உங்களுக்கு என்ன வரும்? 1.1 அதாவது 11 2 7க்கு வரும். அது நாங்கள் வந்து என்னது? எங்களுக்கு சைவர் தசமண்ட படியினால ஒரு தசமதானம் தள்ளி குத்தி கொள்றோம். சரிதானே? ஆனால் இவன் என்ன கேட்டிருக்கிறான்? முதலாம் தசமதானத்திற்கு மட்டும் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே 1.1 சென்டிமீட்டராக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பார்த்துக் கொள்வோம். வங்கி ஒன்று 100 வாடிக்கையாளர்களுள் அவர்கள் வைத்துள்ள கணக்கு வகை தொடர்பாக ரைட். இப்ப இதுல ஒவ்வொரு தரவையும் தரும் பொழுது நீங்க ஒன்றே மார்க் பண்ணிக்கிட்டு போய்கொண்டிருக்க வேணும். சரிதானே? அப்ப வங்கி ஒன்று 100 வாடிக்கையாளர்களுள் அவர்கள் வைத்துள்ள கணக்கு தொடர்பாக என்னது? பூர்ணமற்ற இது காட்டப்பட்டிருக்கு. அப்ப எத்தனை? அப்ப எங்களுக்கு அகிலத்தோட தந்திருக்கு. மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறாங்க? அகிலத்தோட ஃபர்ஸ்டாக இதுல நாங்க 100 மார்க் பண்ணி கொள்ள வேணும். சரிதானே? ரைட். அடுத்தது பாப்போம். ஒரு வகை கணக்கை மட்டும் வைத்திருப்போர் எண்ணிக்கை 50. அப்ப ஒரு வகை கணக்கு என்றால் இதுவும் இது மட்டும்தான் என்னது? ஒரு வகை கணக்கை மட்டும். இவங்க சேமி கணக்கு மட்டும், இவர் நடைமுறை கணக்கு மட்டும். இப்ப டோட்டல் எவ்வளவு? 50 பேரா. அப்ப இது 20ன்னு சொன்னால் இது சேமி கணக்கு மட்டும் எவ்வளவு இருக்க போது 30ஆக வந்து கொள்ளும். சரிதானே? ரைட். அடுத்த முதலாவது கேள்வி பார்த்துக் கொள்வோம். மூவகை கணக்குகளை வைத்திருப்போரின் எண்ணிக்கை எது? மூவகை கணக்குன்னா இதுக்குதான் வரப்போகுது. ரைட். வைத்திருப்போரின் எண்ணிக்கை சேமிப்பு கணக்கை மட்டும் வைத்திருப்போரின் சரியாரவாசி. அப்ப இது 30ன்னு சொன்னால் மூவகை கணக்கு எத்தனை பேர் இருக்கும்? 15 பேராக இருக்கும். சரிதானே? ஆகவே இதுல நீங்க 1 போட்டு இதுலயும் ஆன்சர் கொடுத்து கொள்ளுங்க. சரிதானே? படத்துல குறிக்கிறது மட்டும் இல்லாம இதுலயும் ஆன்சர் கொடுத்து கொள்ள வேணும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். நடைமுறை கணக்கை வைத்திருப்போர் 45 பேரெனின். அப்ப இதுல போட்டிருக்கொள்ளுங்க. நடைமுறை கணக்கு இந்த வட்டம் என்ன ஃபுல்லா. ஆகவே இதுல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 45. சரிதானே? எனின் நடைமுறை கணக்கு வச்சுக்கணும்னு சொன்னால் அடுத்த என்ன? நடைமுறை கணக்கும் சேமிப்பு கணக்கும் மட்டும். ஆகவே நடைமுறை கணக்கும் சேமிப்பு கணக்கு இங்க இருக்குது. இந்த இவ்வளவுத்துக்குள்ளே இவ்வளவு ரைட். நடைமுறை கணக்கும் சேமிப்பு கணக்கும் மட்டும் வைத்திருப்போர் டோட்டலி 45. அவை இது 15 சொன்னா இது 20 35 போயிட்டு. ஆகவே இவ்வளவு இருக்கா 10ஆக இருக்கு. ரைட் ஃபைன். ஆகவே இதுக்கு 2வது போட்டுட்டு ஆன்சர் கொண்டு போட்டுக்கொள்ளுங்க பிள்ளை. ரைட் 10 போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? ஒரு கேள்விக்கும் ஆன்சர் போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு நான் போடல. ஆகவே இவ்வளவு 15ஆக இருக்கு. ரைட். அடுத்து மேற்கூறிய எவ்வகை கணக்கையும் வைத்திராதோர் 8 பேர் எனின். எது? இது. அப்ப 8 எனின் வெண்ணிறவில் நேற்றப்பட்ட பிரதேசம் வகை பொருட்கள் எண்ணிக்கை யாது? அவை டோட்டலா 100. ஆகவே எல்லாத்தையும் கூட்டி போட்டு கழிச்சு விட்டோம் சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு வரும்? அது 17ஆக இருக்கும். அப்பிரதேசத்தை சொற்களில் இருக்குக. ஆகவே என்ன எழுதுவீங்க? டபுள் பிராக்கெட்டுக்குள்ள. அதாவது இந்த இது வந்து இது வரப்போகுது சேமிப்பு கணக்குகளையும் வரும். அதே சேம் டைம் இது நிலையான வைப்பு. அப்ப இது ரெண்டையும் மட்டும்தான் இருக்கு. 2 மட்டும்தான் தொடர்பு. ஆகவே சேமிப்பு கணக்கு மற்றும் நிலையான வைப்பு கணக்கு மட்டும் வைத்திருப்போரின் எண்ணிக்கை என்று எழுதி கொள்வீங்க. ரைட். அடுத்தது பார்ப்போம். தற்பொழுது நடைமுறை கணக்கை வைத்திருப்போர் நடைமுறை கணக்கு மட்டும் வைத்திருப்போரும் எவ்வித கணக்கும் வைத்திராத மூவரும் புதிதாக சேமிப்பு கணக்கை ஆரம்பித்தனர். சரிதானே? சாரி. ஆகவே நடைமுறை கணக்கை மட்டும் வைத்திருப்போரும் சேமிப்பு கணக்கை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கி இருக்க வேணும். அவங்க 2 கணக்கை ஆரம்பிக்க போறாங்க. ஏற்கனவே நடைமுறை கணக்கோட என்னது சேமிப்பு கணக்கையும் ஆரம்பிக்க போறாங்க. அது மட்டுமே இல்ல. ஆகவே
அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னது, இவர் சேமிப்பு என்னது நடைமுறை மற்றும் சேமிப்பு கணக்கு இதுக்குள்ள வர போற இதானே பாப்போம். அடுத்தது அடுத்தது புதிதாக அடுத்தது என்னது, இந்த ஒன்றுமே வச்சிருக்கிற ஆட்களும் சேமிப்பு கணக்கு ஆரம்பிக்க போறாங்கன்றது உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க சேமிப்பு கணக்கு மட்டும்தான் ஆரம்பிக்க போறாங்க. முதல் ஒன்றுமே இல்ல, இப்ப சேமிப்பு கணக்கு மட்டும். சரிதானே? ரைட். அப்ப முதல் பார்த்துக் கொள்வோம். இது நடைமுறை கணக்கு, அம்புக்குறி போடையில நீங்க ஃபுல்லா எழுதிக் கொள்ளுங்க. நான் ஷார்ட்டா போட்டுக்கிறேன். இது நடைமுறை கணக்கு, இது முழுவதும் சேமிப்பு கணக்கு, அடுத்தது இது நிலையான வைப்பு கணக்கு. சரிதானே பிள்ளைகள்? நான் அம்புக்குறி போடையில நீங்க போட்டு நீட்டா செய்து கொள்ளுங்க. ரைட். ஆகவே இதுல என்னது, இதுல இருக்கிற முதலாவது அகிலத்தோட நீங்க குறிச்சிருக்க வேணும். சரிதானே பிள்ளைகள்? அகிலத்தோட குறிச்சிருக்க வேணும். ரைட். அதுல இப்ப எது மாறப்போகுது? இதுகும் இதுகும் இதுக்கு மூன்று தான் மாறப்போகுது. அப்ப இந்த 15 17 மாறப்போறது இல்லை. அப்ப ஃபர்ஸ்டாக அதை மார்க் பண்ணி கொள்ளுங்க. சரி. இப்ப ஏன்னு சொன்னால் இவர் உள்ளுக்கு வந்துட்டாரு. என்ன காரணம்? இப்படி தனியா வச்சுக்கிறாங்க ஒரு தரம் இல்லை நடைமுறை கணக்கு. சரிதானே? இப்ப நடைமுறை கணக்கு அப்ப இது மட்டும் என்னத்தை குறிக்க போகுது? இவ்வளவும் நடைமுறை கணக்கும் சேமிப்பு கணக்கும் மட்டும் வைத்திருப்போர். ஏற்கனவே எத்தனை இருந்தவங்களது 10 இருந்தது. இப்ப எத்தனை 20 சேரப்போகுது. அப்ப இப்ப எவ்வளவு வரப்போகுது? 30ஆக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது என்னது? இப்ப இது ஃபில் பண்ணணும். சேமிப்பு கணக்கு வைத்திருக்கிறாங்க. ரைட். முதல்ல எத்தனை ஆட்கள் இருந்தவங்க? 30 பேர். இப்ப எத்தனை பேர் சேர போறாங்க? இதுல இருந்து 3 பேர் சேர போறாங்க. ஆகவே 33. அப்ப இப்ப வெளியில எத்தனை இருக்கும்? 8ல 3 போனால் 5ஆக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இது அழகாக படத்தை குறிச்சு கிளியராக குறிச்சு கொள்ள வரும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பார்த்துக் கொள்ளுவோம். செல்வகம் PQRS. ரைட். பார்த்துக் கொள்வோம். ரைட். இதுல தந்திருக்குது. சரிவகம் PQRS இல் PS இன் நடுப்புள்ளி அங்க PS இன் நடுப்புள்ளி A ஆகும். நீட்டப்பட்ட QA நீட்டப்பட்ட RS என்பன T யில் சந்திக்கின்றன. ஓகே. இதுல எனக்கு அவசரமா செய்தபடியினால இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் வேற இல்லை. நீங்க அவசரமா கேட்டபடியினால ஓகே நான் சும்மா தான் சொல்லிக் கொள்றேன். ரைட். ஆகவே நீட்டப்பட்ட என்னது QA சரிதானே? அடுத்தது நீட்டப்பட்ட RS என்பன என்னதான் Tயில் சந்திக்கின்றன. அப்ப எதுல சந்திக்குது? Tயில சந்திக்குதான். ரைட். உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து தரப்பட்ட தரல அதில் PT குறிக்குக. பிறகு PTயை இணைக்க சொல்லியிருக்கு. அப்ப அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்குது? PTயையும் இணைக்க சொல்லி இருக்கு. சரிதானே? ஆகவே நாங்க P-யையும் T-யையும் இணைச்சு கொள்ளுவோம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். இப்ப பார்ப்போம். ரைட். அப்ப இவ்வளவும் குறிக்கொள்வோம். இப்ப அடுத்தது உருவை செய்து PTயை இணைக்க. இப்ப முதலாவது முக்கோணி TQR எது? TQR சரிவகம் PQRS இது சரிவகம் இதண்டையும் பரப்பளவுகள் சமன் என நிறுவி காட்டுது. ஓகே நான் செய்து காட்டல ஷார்ட்டா செய்துட்டு போறேன். நீங்க ஃபுல்லா செய்து கொள்ளுங்க. ரைட். அப்ப நீங்க ஃபர்ஸ்டாக என்ன செய்திருக்க வேணும்? அதாவது இந்த சரிவகத்துக்கும் இந்த முக்கோணிக்கும் பொதுவான பரப்பு எது? இது பொதுவான பரப்பாக இருக்குது. அப்ப இது உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கி இருக்கும். சரிதானே? ஆகவே அப்ப பொதுவான பரப்பா இருக்கைக்கு இப்ப இது ரெண்டும் தான் நாங்கள் வித்தியாசப்படும். அப்ப இது ரெண்டும் சமன் எடுத்தோம்னு சொன்னால் அதாவது ஒருங்கிசை வந்து காட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன நடக்கும்? எங்களுக்கு இலகுவாக என்னது இந்த இதை பெற்றுக்கொள்ள முடியும். சரி. அப்ப இது ஒருங்கிசையை காட்டுறோம்னு சொன்னால் நீங்க ஃபர்ஸ்டாக நான் எழுதையில ஃபர்ஸ்டாக நீங்க என்ன செய்து கொள்வீங்க? முதலாவது கொஞ்சம் 7 அளவுல போட்டுக்கொள்றேன். முதலாவது என்ன போடுவீங்க? AP சமன் AS. ஓகே. ஆகவே நீங்க பிரக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க என்னது தரவு. ரைட். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் என்ன தந்திருக்கிறாங்களே என்ன. ஆனால் இப்ப அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் அடுத்தது வரும். ரைட். இந்த கோணம் எது? TAS
TAS என்ற கோணம் ஓகே சமன் PAQ PAQ ஆக இருக்கும். சரிதானே? என்ன காரணம்? ரைட், குத்தெதிர் கோணங்கள். ஆகவே பிள்ளைகள் அதை நீங்க மார்க் பண்ணிக்கொள்ள வேணும். ஓகே, என்னது இது? நீங்க பிராக்கெட்டுக்குள்ள என்னது தரவன்று எழுதி கொள்ளுவீங்கள். ஓகே, இது இந்த கோணம் ரெண்டையும் செய்யலாம், இப்படி போட்டுக்கொள்றேன். ஆகவே இது ரெண்டு கோணம் சமன் பிராக்கெட்டுக்கு போட்டுக்கொள்வீங்க. என்னது? குத்தெதிர் கோணங்கள். சரிதானே பிள்ளைகள்? ரைட். ஆனால் இப்ப அடுத்தது பார்ப்போம். என்னது? இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். என்ன காரணம்? இதுக்கு இது சமாந்திரம் என்றபடினால சமாந்திரம் இதுகள் அப்படி நினைச்சு விட்டா இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். ஆகவே அப்ப அடுத்து என்ன போடுவீங்க? ரைட், அடுத்து என்ன போட்டுக் கொள்வீங்க? QP QPAயும் ஓகே அந்த கோணம் சமன் ASTM ஓகே சமன். ரைட், ஆகவே என்னது? இந்த கோணம் ஓகே, ஆகவே இந்த சாரி ரைட், ஆகவே ஐ எம் சோ சாரி ஸ்ட்ரக்கா போச்சுது. ஆகவே அப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்டாக என்ன செய்ய போறோம்? நாங்கள் ரைட் ரைட் இந்த படங்குக்கு நான் அப்போது கூறிட்டேன். என்னது? QA ஜாயின் பண்றோம். ரைட், ஆகவே அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப இதுல பாருங்க, இது பொதுவான பரப்பாக இருக்கிறபடியினால இந்த முக்கோணையும் இந்த முக்கோணையும் ஒருங்கிசைவென்று காட்டினால் எங்களுக்கு இலவா செய்து கொள்ள முடியும். ஆனால் இதுல இப்ப பார்த்திருக்கிறோம். என்னது? PAASக்கு சமன். என்னது? அவன் தரவு தந்திருக்கிறான். ஆனால் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். ரைட் தானே? ஆகவே அதே மாதிரி இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். என்ன காரணம்? இதுக்கு இது சமாந்தரம் என்று தந்திருக்குது. ஆகவே என்னது? ஒன்று விட்ட கோணங்கள் சமன். ஆகவே இந்த கோணம் இந்த கோணம் சமன். தயவுசெய்து பிள்ளைகள் அது மூன்றையும் எழுதிக் கொள்ளுங்க. சரி, எனக்கு ஸ்ட்ரக்கா பண்ணபடியா கிடைக்கல, ஒன்று செய்யலாம், எனக்கு திருப்பி முதல்ல இருந்து வேற இல்லாது. ஆகவே அப்ப நாங்க என்ன போட போறோம்? எங்களுக்கு என்னது? PQA என்ற முக்கோணியும் முக்கோணி PQA என்ற முக்கோணி என்னது? ஒருங்கிசைய போது எதோட? TAS என்ற முக்கோணியோட ஒருங்கிசைய போகுது. இதுதானே பிள்ளைகள்? ரைட், சரிதானே? நான் டைப் பண்ணதுக்கு டைம் வரையில கஷ்டமா, பரவாயில்ல. ரைட், அது PQAயும் என்னது? PQAயும் TASம் என்ன செய்ய போகுது? ஒருங்கி செய்ய போகுது. ஆகவே இப்ப பார்ப்போம். ரைட், ஆனால் இப்ப இந்த இடத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் என்னது? PQRS. சரிதானே? எங்களுக்கு இந்த சரிவகம் என்னது? PQRS எடுத்தோம்னு சொன்னால் எது கூட்ட வரும்? P ரைட்
ரைட். PQRS எடுத்தோம்னு சொன்னால் அது என்னத்துக்கு சமன்? எங்களுக்கு அதன் பரப்பளவு ரைட். இதையும் கூட்டுறதுக்கு சமன் என்ன? ஆகவே RQAS-ஐயும் ஓகே எழுதிக் கொள்ளுங்கவா. நாட்பக்கல் RQ வெயிட் கொஞ்சம் பொறுங்க வாரேன். டைப் பண்ணி கொண்டு போறேன். அந்த இதெல்லாம் போடையில புறம் செய்து கொள்ளுங்கவா. ஆகவே அதன் பரப்பளவு சமன். ஆகவே நாட்பக்கல் RQAS RQAS-ஓட ஓகே அடுத்தது முக்கோணி எது? PQA கூட்டுறதுக்கு சமன். எழுத இல்லையா? PQA கூட்டுறதுக்கு சமன். ஆனால் இப்ப எங்களுக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே நிறுவிட்டோம். என்னது? PQA எதுக்கு சமன்? TAS-க்கு சமன் என்று நிறுவிட்டோம். ஆகவே அப்ப எங்களுக்கு அடுத்து வரப்போது என்னது? ரைட். என்னது? PQRS சமன் என்னது? RQAS சக என்னது? PQA-க்கு என்னது? இது ஒருங்கிசைன்னு சொன்னால் எங்களுக்கு வெளிப்படும் என்னது? இதுக்கும் சமன் என்ன பரப்பளவு. ஆகவே PQA-க்கு பதில் என்ன போடலாம்? TAS போட்டுக்கொள்ளலாம். என்ன முக்கோணி போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நான் போடையில சரிதானே? ஆகவே அப்ப எங்களுக்கு என்னது? PQRS ஓகே சமன் என்னது? RQAS எங்க பாப்போம். எங்கது? RQAS-ஓட TSA கூட்டினால் என்னத்துக்கு சமன்? அழகாக வந்துட்டு என்னது? TQR-ஆக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இதுல என்னது? கட்டாயம் இதுல நான் போடாதுல முக்கோணி போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரிவகம் போட்டுக்கொள்ளுங்க. நாட்பக்கல் போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? ஆகவே அழகாக இது நிறுவியாச்சு. சரிதானே பிள்ளைகள்? ரைட். ஓகே அடுத்தது பார்த்துக் கொள்வோம். முக்கோணி PQR. முக்கோணி PQR அங்க இருக்குது. PQR. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இதுல ஒரு அமைப்பு செய்து கொள்ள வேணும். ஓகே PQR ரைட். முக்கோணி PQR சரிதானே? சமன் QST-க்கு சமன். அப்ப இது வந்து எதுக்கு சமன் சொல்லி இருக்குது? QST-க்கு QST ரைட். ஆகவே ரைட். ஆகவே என்னது? இதன் பரப்பளவு